Taste the Daily. ஸ்டாலினின் மாடல் அரசு ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளில் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தை ஒட்டுமொத்தமாக மது குடிக்கும் பாராக மாற்றியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் அருண். கோயம்பேடு பேருந்து நிலையம் என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே ஒரு பாதுகாப்பு மிகுந்த ஒரு பேருந்து நிலையமாக 24 மணி நேரமும் சிசிடிவி கேமராக்களுடைய கண்காணிப்போடு அங்கு வரக்கூடிய பயணிகள், குறிப்பாக ஆண்கள், பெண்கள், முதியவர்கள், ஊனமுற்றவர்கள் என முழு பராமரிப்போடு சுகாதாரமான ஒரு பேருந்து நிலையமாக ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு பேருந்து நிலையமாக திகழ்ந்தது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதற்கு மூடு விழா நடத்தியதுதான் திமுக அரசினுடைய ஸ்டாலின் மாடலுடைய மிக சாதனையாக இருக்கிறது. கோயம்பேடு பேருந்து நிலையம் என்பது சென்னை மட்டுமல்ல, சென்னையில் இருந்து தமிழகம் மட்டுமல்ல, கர்நாடக, ஆந்திரா, கேரளா, பாண்டிச்சேரி என பல்வேறு மாநிலங்களுக்கு இந்த பேருந்து நிலையம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேருந்து நிலையமாக திகழ்ந்தது. குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் முற்றிலுமாக ஒவ்வொரு பேருந்து தடங்களாக நிறுத்தப்பட்டு தற்பொழுது காஞ்சிபுரம், வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மார்க்கத்தில் மட்டுமே பேருந்துகள் இயக்கப்படுகிறது. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நாம் பார்க்கிற பொழுது தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான, அதாவது பேருந்துகள் என்று பார்த்தால் 20 பேருந்துகள் மட்டுமே நிற்கும். ஆனால் கர்நாடக மாநிலத்தினுடைய பேருந்துகளும் பாண்டிச்சேரியினுடைய பேருந்துகளும் என நூற்றுக்கணக்கான பேருந்துகள் நிற்கிறது. பிறகு எதற்கு இந்த பேருந்து நிலையம் என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. அதற்கு விடையாக நாம் இந்த வீடியோ காட்சிகளைத்தான் நம்மால் சொல்ல முடியும். திமுக ஆட்சியில் கோயம்பேடு பேருந்து நிலையம் மது குடிப்பவர்களுடைய பாராக, மது விரும்புவர்களுடைய பாராக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி முழுவதும் பட்டப்பகலிலேயே பேருந்துக்கு முன்பாக அவர்கள் அந்த மதுபான பாட்டில்களோடு சுற்றித் திரிவதும், மது அருந்தக்கூடிய காட்சிகளும், மது அருந்திவிட்டு அங்கேயே வீசிவிட்டு செல்லக்கூடிய காட்சிகளும் அரங்கேறி இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, மது குடித்து விட்டு உச்சக்கட்ட போதையில் அங்கேயே அந்த நடைமேடைகளிலேயே பயணிகள் நடமாடக்கூடிய, பெண்கள் நடமாடக்கூடிய, குழந்தைகள் நடமாடக்கூடிய, மாணவிகள் நடமாடக்கூடிய அந்த பகுதியிலேயே பல பேர் உருண்டு உறங்கி கிடக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் கழிப்பிடம் என்பது சுகாதார சீர்கேடு நிறைந்த பல்வேறு தொற்று நோய்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு சுகாதாரம் இன்றி இருக்கிறது. சாப்பிட்ட பொருட்களை கீழே வீசுவது, குடித்த தண்ணீர் பாட்டில்களை நடைமடையில் போடுவது, குடித்துவிட்டு கும்மாளம் அடிப்பது, நடு இரவில் அங்கேயே லாட்ஜிகளை போல, அதாவது சமூக விரோதிகளும் குற்றவாளிகளும் அதே போன்று பெக்கர் என்று சொல்லப்படுகின்ற பிச்சைக்காரர்களும் உறங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அவல நிலைக்கு இந்த பேருந்து நிலையம் தள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பேருந்து நிலையத்திலே வரக்கூடிய பயணிகளுடைய செல்போன், குறிப்பிட்ட தடங்களிலே செல்லக்கூடிய அந்த பயணியுடைய செல்போன் பறிக்கப்படுவதாகவும், மணி பர்சுகள் பறிக்கப்படுவதாகவும், அதே நேரத்திலே அங்கு வரக்கூடிய பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு இல்லாமல் பாலியல் சீண்டல்கள், அதே போன்ற இரவு நேரங்களிலே விபச்சாரம் கூட நடப்பதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இப்படி ஒரு சீர்கெட்ட, தரம் கெட்ட நிலைக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு பேருந்து நிலையத்தை மாற்றியதுதான் திமுக அரசினுடைய மெகா சாதனை என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு வாரத்தினுடைய இறுதியிலும் வெள்ளிக்கிழமை ஏராளமான தனியார் பேருந்துகள், அதாவது வசூல் வேட்டையில் ஈடுபடுகிறார்கள். விமானத்தை மிஞ்சிய அளவிற்கு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. சாதாரண மக்கள் அரசு பேருந்து இருக்கக்கூடிய பொது போக்குவரத்தை நம்பி பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதாவது பேருந்து நிலையங்களுக்கு தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்வதற்காக மக்கள் பயணிப்பார்கள். ஆனால் பேருந்து ஏறுவதற்கே ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டிய அவல நிலையை திமுக அரசு உருவாக்கி இருக்கிறது. கோயம்பேட்டிலிருந்து கிளாம்பாக்கம் செல்வதற்கு ஒரு பேருந்தை பிடிக்க வேண்டும். அங்கு சென்றால் இங்கு இருக்கக்கூடிய அந்த சென்னைக்குள்ளே வரக்கூடிய பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டு அங்கிருந்து 1 கிலோமீட்டர் அளவிற்கு நடந்து சென்று புறநகர் பேருந்துகளை அவர்கள் நாட வேண்டும். அங்கும் போதிய பேருந்துகளை இயக்காமல், அதனை கண்காணிக்காமல் அலைகழிக்கப்படுவதாக அந்த பயணிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நாம் காணுகிற காட்சி என்பது ஒட்டுமொத்தமாக பயணிகளை நிலைகுலைய செய்திருக்கிறது. கோயம்பேட்டு பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகம் முழுவதும் செல்லுவதற்கு, குறிப்பாக வட மாவட்டங்கள், தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய, அதே குறிப்பாக கடலூர், விழுப்புரம், அதே போன்று திருவண்ணாமலை, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, இப்படி பரவலாக அனைத்து மாவட்டங்களுக்கும் இங்கிருந்து குறைந்தபட்சம் ஒரு 20-30% பேருந்துகளையாவது இயக்குவதற்கு திமுக அரசும் திமுக அரசினுடைய போக்குவரத்து துறையும் முன்வர வேண்டும்.
இல்லை என்றால் கன்னத்தில் கை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் இப்படி அமர்ந்திருக்க வேண்டும் என்று பயணிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். அதே போன்று கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை நாங்கள் அமெரிக்காவாக மாற்றிவிட்டோம் என்று சொல்லக்கூடிய அந்த திமுக அரசினுடைய வாக்குறுதியை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். இங்கு நிற்கக்கூடியவர்கள் எல்லாம் பயணிகள், ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் செல்லக்கூடிய பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் நடு வீதியில் இறங்கி நிற்கிறார்கள். இந்த பயணிகளை அவர்களுடைய சொந்த மாவட்டங்களுக்கு ஊர்களுக்கு அனுப்புவதற்கு திமுக அரசு போதிய பேருந்துகளை இயக்கவில்லை என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய பயணிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதே நேரத்தில் இங்கு வரக்கூடிய பெண் பயணிகளுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு குறிப்பாக அங்கு வந்த ஒரு பெண் பயணியை ஆட்டோவில் 3 பேர் கபலீகரம் செய்து கடத்தி செல்லப்பட்ட மிகப்பெரிய அலங்கோலமான ஒரு காட்சியும் அரங்கேறியது. அந்த பெண்ணினை ஆட்டோவில் வைத்து பாலியல் சீண்டலும் அளிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு பேருந்து நிலையமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் ஒருபுறம் மாற்றப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய கழிப்பறைகளுக்கு செல்லக்கூடிய பயணிகள் மூக்கை பிடித்துக் கொண்டுதான் செல்ல வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு பேருந்து செல்லும் என்று அந்த பெயர் பலகையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேருந்துகள் அந்த புறமாக குறிப்பாக திருச்சியில் இருந்து, மதுரையில் இருந்து, திருநெல்வேலியில் இருந்து, தூத்துக்குடியில் இருந்து வரக்கூடிய பேருந்துகள் மாற்று வழியாக இருக்கக்கூடிய அந்த நெடுஞ்சாலையிலேயே பயணிகளை இறக்கிவிட்டு செல்கிறார்கள். 2 சாதாரண காவலர்களை, அதாவது ஆயுதப்படை காவலர்களை அங்கு பணிக்கு அமர்த்துகிறார்கள். அவர்கள் வரக்கூடிய நூற்றுக்கணக்கான ஒவ்வொரு பேருந்திலும் இறங்குகிற போது அவர்களை ஏதோ கையை பிடித்துக் கொண்டு 2 பேரை கொண்டு வந்து 2 சாலைகளையும், அதாவது சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களில் செல்லக்கூடிய, தென் மாவட்டங்களில் சென்னைக்கு வரக்கூடிய அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஒரு குறிப்பாக மேம்பாலமோ சுரங்க வழியோ இல்லாமல் அவர்கள் செல்லக்கூடிய ஒரு அவலநிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். நெடுஞ்சாலையில் வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்தப்படுகிறது. வாகனங்கள் செல்லுவதற்கு போக்குவரத்து மிகப்பெரிய பாதிப்பாக இவர்களே உருவாக்குகிறார்கள். இதனால் குறிப்பிட்ட நேரத்திற்கு ஒரு ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பயணிகள் பேருந்துக்காக கேட்கிற போது காவல்துறையை வைத்து அவர்களை அடிப்பதும், அவர்களை மிரட்டுவதும், காவல்துறையை வைத்து கைது செய்வதும் அராஜகத்தினுடைய உச்சத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலையை பார்ப்பதாக பயணிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். எனவே பேருந்து நிலையங்கள் என்பது, அதாவது ஒவ்வொரு மாவட்டங்களும் செல்லக்கூடிய ஒரு பேருந்து நிலையமாக இருக்க வேண்டும். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் என்பது திமுக ஆட்சியினுடைய அந்த ஒட்டுமொத்தமான ஒரு நிர்வாக சீர்கேடுக்கு உதாரணமான ஒரு பேருந்து நிலையம் என்பதை இன்றைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதாவது நிர்வாக சீர்கேடில் நிறைந்த ஒரு பேருந்து நிலையமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இருக்கிறது. அதை காட்டிலும் கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு ஒட்டுமொத்தமாக மூடு விழா குடமுழுக்கு நடத்திவிட்டார்கள். அந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் என்பதற்கு பெயர் பலகை மட்டுமே இருக்கிறது. பேருக்கு கூட பேருந்துகள் இங்கிருந்து இயக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு பயணிகள் வைக்கிறார்கள். இப்படி நிர்வாக சீர்கேடுகளால் போக்குவரத்து துறை, தமிழக அரசினுடைய போக்குவரத்து துறை சிக்கி தவிக்கிறது. இதனால் ஆம்னி பேருந்துகளை நாட வேண்டி இருக்கிறது. ஆம்னி பேருந்துகள் விமான கட்டணத்தை விட மிஞ்சிய கட்டணமாக இருக்கிறது. புரோக்கருடைய தொல்லைகள் அதிகமாக இருக்கிறது என அங்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய பயணிகள் வாரந்தோறும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக ஆட்சியில் ஒருபுறம் விலைவாசி ஏறிவிட்டது, மற்றொரு புறம் அரசு பேருந்தில் பயணிக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நாள் ஒன்றில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து எவ்வளவு பேருந்துகள் முறையாக இயக்கப்படுகிறது, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எத்தனை பேருந்துகள் செல்லுகிறது, நாள் ஒன்றுக்கு எவ்வளவு பயணிகள் செல்லுகிறார்கள், இப்படி வெளிப்படை தன்மையோடு திமுக அரசு போக்குவரத்து துறை இந்த புள்ளி விவரங்களை வெளியிடுமா என்பதுதான் பயணிகளுடைய கேள்வியாக இருக்கிறது. நாங்கள் பயணம் மேற்கொள்வதா, நள்ளிரவில் குழந்தை குட்டிகளோடு வீதியில் அமர்ந்து போராடுவதா? இதுதான் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சிக்கு இந்த கிளாம்பாக்கமே சாட்சி. தற்போது கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கும் இந்த குடமுழுக்கு விழா நடத்திவிட்டார்கள். நாங்கள் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சிக்கு கோயம்பேடு பேருந்து நிலையம் மற்றொரு சாட்சி என்று அந்த பயணிகள் வேதனை தெரிவித்து வருகிறார்கள். பயணிகள் கண்ணீரோடு வேதனையோடு தங்களுடைய பயண திட்டங்களை குறிப்பிட்ட நேரத்துக்கு செல்ல முடியாமல் அலைகழிக்கக்கூடிய பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை விவரிக்கிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கடந்த இப்போ 1 மணி நேரமாக நாங்கள் காத்துன்னு இருக்கோம் ஊருக்கு போகிறதுக்காக. டைமுக்கு எந்த பஸ்ஸும் எங்களுக்கு கிடைக்கல. இங்கே கிளாம்பாக்கத்தில் நிறைய பஸ் அங்கே போகிறதுனால இங்கே பஸ்ஸு கம்மியாக இருக்குது. எல்லாம் அந்த பஸ்ஸெல்லாம் இங்கேயே எங்களுக்கு இருந்தால் கிட்ட தாமதமாக இருக்கும். சீக்கிரம் போய் நாங்கள் சேருவோம். இன்னும் எங்களுக்கு ஊருக்கு போகிறதில்ல. நாங்கள் அவசர வேலையாக வந்திருக்கோம். அதனால் போக முடியல எங்களுக்கு. அந்த கிளாம்பாக்கத்தில் இருக்கிற பஸ்ஸு இங்கேயே மாற்றி செஞ்சோன்னா, இங்கேயே வந்துச்சுன்னா எங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். இங்கேயே செய்து தரணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். சென்னை தான். என் பேர் ராஜேஸ்வரி. நான் சிந்தாதிரிப்பேட்டிலேருந்து வரேன். சிந்தாதிரிப்பேட்டிலேருந்து இங்கே வரத்துக்கே பஸ்ஸு ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆட்டோவை பிடிச்சிட்டு வந்தோம். இங்கே கோயம்பேடு வரத்துக்கே ஆட்டோவை பிடிச்சிட்டு வந்தோம்.
ஆட்டோ பிடிச்சிட்டு வந்ததுக்கே 250 ரூபா 300 ரூபா 400 ரூபா கேட்குறாங்க. சரி, நமக்கு வந்து இந்த இப்போ முகூர்த்த நாள் கல்யாணத்துக்கு போகணும், நாளைக்கு கல்யாணம், இந்த வந்து கவர்மெண்ட் ஹாலிடே முகூர்த்த நாளுங்க. ஆனால் வந்து இவ்வளோ தூரம் வர்றதுக்கு எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. சரி, பஸ்ஸுங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது பண்ணி வேறு பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் நம்மளால் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது. இங்கே ஒன்று வந்து நல்லா படித்தவங்க கொண்டவங்க வர்றதே வந்து இப்போ அவங்கவுங்க ஓலோ புக் பண்ணி அப்படி பண்ணி போயிடுறாங்க. ஒரு சின்ன ஒரு இருக்கிறவங்க தான் வந்து நம்ம பஸ்ஸை தேடி வர்றது. அதுவும் 2 பஸ்ஸு 3 பஸ்ஸு ஏறி இறங்கி பார்த்துட்டு வரணுன்னாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இல்லை, கோயம்பேடு பஸ்ஸு தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வர மாதிரி இருந்தது. அது மாதிரி தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். கிளாம்பக்கம் செகண்ட் ஒன்று. ஃபஸ்ட்டு கோயம்பேடு தான் இப்போ நம்ம திறந்தது, நம்ம ஐயா திறந்தது. ஆனால் முன்ன மாதிரி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கிடையாது இப்போது. அது கொஞ்சம் ஃபெசிலிட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணால் நல்லா இன்னும் மக்கள் கூட்டம் அதிகமாக வரும். பஸ் ஸ்டாண்டுக்கு முன்ன மாதிரியும் இல்லை. அதேமாரி வந்து எல்லாம் இங்கே பொறுத்து தூங்கிட்டாங்கிறாங்க. நல்லா வந்து இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு தான் ஒரு தவிர மக்கள் கூட்டம் பட்டுங்கிறாங்க. எங்களுக்கு ப்ராப்பரான பஸ் ஸ்டாப்பு கிடையாது இப்போ. அதுதான் சொல்லணும். இது இந்த கோயம்பேடு மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருந்து இப்போ பார்த்தா ரொம்ப பாழடைஞ்ச மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய இதுவாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இன்னும் நல்லா படுத்துனாங்கன்னா இன்னும் நிறைய ஜனங்க வருவாங்க. இங்கேருந்து அந்த கிளாம்பாக்கம் போகிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இன்னும் பஸ் வசதியும் வேணும், இடத்தையும் நல்லா சுத்தம் படுத்தணும். இப்போ ரொம்ப மோசமாக தான் இருக்குது இந்த இடம்.